Welcome to the program. My name is Daniel Sundaraj. மீண்டும் ஒரு விசையா இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். என்னுடைய பேர் டேனியல் சுந்தராஜ். We're going to look at the book of Daniel. For the next few programs, we will be studying from the book of Daniel. We're going to look at chapter 1, verses 1 to 7. இந்த நாளில் நாம் தானியேல் புத்தகத்திலிருந்து சத்தியத்தை பார்க்க இருக்கிறோம். வரக்கூடிய சில வாரங்களிலும் நாம் தானியேல் புத்தகத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை சத்தியங்களை தியானிக்க இருக்கிறோம். You know, chapters 1 to 6 is easy to understand, and we know the story of three Hebrew children in the fiery furnace and Daniel in the lion's den. தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் முதல் 6 அதிகாரங்கள் எளிமையாக விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் அந்த சத்தியங்கள் இருக்கிறது. அவைகளிலே தானியேலும் மற்றும் யூத புருஷர்களாகிய சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பார்க்கிறோம். Chapters 7 to 12, it's the prophecy and it's difficult to understand at times. 7-12 அதிகாரங்கள் தானியேல் உரைத்த தீர்க்க தரிசனங்களை குறித்து இருக்கிறது. கடைசி காலத்துக்கு குறித்த சம்பவங்களை குறித்த வெளிப்பாடுகள் இருக்கிறது. ஆகையினால் அவைகளை சற்று எளிதாக விளங்கிக் கொள்ள முடியாது. அவைகள் விளக்கப்பட்டால் ஒழிய நம்மளால் எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. When you look at Daniel, he was a God pleaser. He was not a man pleaser. தானியேலுடைய வாழ்க்கையை கவனிக்கும் பொழுது அவன் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவனாய் இருக்கிறான். மனிதனை பிரியப்படுத்தாதவனாக இருப்பதை பார்க்கிறோம். God has a plan for us. He lets us have a glimpse of the future through the prophecies. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை குறித்து ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தானியேல் தீர்க்க தரிசன புத்தகங்களிலிருந்து நம்முடைய வாழ்க்கை குறித்து கடைசி காலங்களில் நேரிடுகிற சம்பவங்களை குறித்து நாம் விளங்கிக் கொள்ள முடியும். The first verse of Daniel chapter 1 and verse 1, we see Nebuchadnezzar invaded Judah and he besieged it. தானியேல் கழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 1 அதிகாரம் 1 வசனத்துல தானியேலுடைய வாழ்க்கையினுடைய பின்னணியத்தையும் அந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவங்களையும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் எருசலேமை முற்றுகையிட்டு அதில் உள்ள சிறந்த இளைஞர்களை, அறிவாளிகளை அவன் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படுவதை அந்த வசனங்களிலே பார்க்கிறோம். He invaded the land of Judah again the second time in BC 597. கிமு 1797 வருடத்தில் இரண்டாம் முறையாக எருசலேமை முற்றுகையிட்டு அந்த நேரத்திலும் சில யூத புருஷர்களை அவன் நாடு கடத்துகிறதை பார்க்கிறோம். He invaded again third time BC 586. மூன்றாம் முறையாக கிமு 586 ஆண்டு எருசலேமை முற்றுகையிட்டு முற்றிலுமாக அதை சூறையாடி சிறையாக்குகிறதை பார்க்கிறோம். At the last invasion, completely destroyed the city and the temple. மூன்றாம் முறையாக எருசலேமை முற்றுகை போட்ட பொழுது எருசலேமை பிடித்தது மாத்திரமல்ல, அதை சூறையாக்கி தேவாலயத்தை இடித்து அதனுடைய பணிமுட்டுகளை, தேவனுடைய ஆலயத்தின் பொருட்களை அவன் எடுத்து செல்கிறதை பார்க்கிறோம். He took thousands of Jews and deported them to Babylon, where they will spend the next 70 years. அவன் 3 முறை எருசலேமை முற்றுகை போட்டு சிறையாக்கும் பொழுது அதில் இருந்த ஆயிரக்கணக்கான சிறந்த யூத புருஷர்களை அவன் நாடு கடத்தி அவர்கள் பாபிலோனியாவிலே 70 ஆண்டுகள் அங்கே இருக்கும்படியாக அவன் செய்தான். He took part of the vessels of the house of God, which Nebuchadnezzar carried into the house of his God. தேவனுடைய ஆலயமாகிய எருசலேம் தேவாலயத்தில் அவன் தேவனுடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை, வஸ்துக்களை, பொருட்களை எடுத்துக்கொண்டு தன்னுடைய தெய்வம், புறஜாதி தெய்வமாகிய தன்னுடைய தெய்வத்தினுடைய ஆலயத்தில் அவைகளை கொண்டு போய் வைக்கிறதை வேதாகமம் சொல்லுகிறது. King Nebuchadnezzar spoke to Ashpenaz, the master of his eunuchs, to bring youth of the top layer of the society. தன்னுடைய வீட்டு விசாரைக்காரனிடத்தில் தன் சிறையாக்கின யூதர்களில் சிறந்தவர்களை, நேர்த்தியானவர்களை தனக்கு பணிவிடை செய்யுமாக தனக்கு முன்பாக வரும்படியாக அவன் கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். Of the king's seed, a princess skillful in all wisdom, cunning in knowledge, understanding sciences, well favored, without blemish, to serve in his palace in Babylon.
3ஆம் வசனத்தில் விதமாய் சொல்கிறது, அப்பொழுது இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே அரச குலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் அரசனின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவருமாகிய சில வாலிபர்கள் பாபிலோன் அரசனாகிய நேபுகாத்நேசரால் கட்டளையிடப்பட்டு அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வரப்பட்டார்கள். After them were Daniel, Hananiah, Mishael and Azariah. அவ்விதமாக கொண்டு வரப்பட்டவர்களின் முக்கியமான நபர்கள், முக்கியமான யூத புருஷர் தானியேல், அனனியா, மிஷாவேல், அஸ்ரியா என்பவர்கள். This book we see the faithfulness of God in a very difficult time. கடினமான சூழ்நிலையிலும் கர்த்தர் எவ்விதமாய் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், கர்த்தர் எவ்விதமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறார் என்பதை இந்த புத்தகத்தில் பார்க்கிறோம். In the first deportation he took Daniel and his 3 friends. நேபுகாத்நேச்சார் முதலாவதாக எருசலேமை முற்றுகை போட்டு சிறையாக்கின பொழுது அவனால் நாடு கடத்தப்பட்டு கொண்டு போனவர்கள் தான் இந்த தானியேல், சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ என்பவர்கள். During the second deportation, prophet Ezekiel was taken as a captive to Babylon. இரண்டாவது முறை நேபுகாத்நேச்சார் என்னும் பாபிலோனிய அரசன் எருசலேமை முற்றுகை போட்ட பொழுது அவனால் நாடு கடத்தப்பட்ட முக்கியமான ஒரு நபர் தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி. The primary role of Ezekiel, the Jewish prophet, was among the Jewish exiles in Babylon. பாபிலோனில் சிறையாக்கப்பட்ட யூதர்கள் மத்தியில இருந்தவன் தான் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்பதை நாம் பார்க்கிறோம். Daniel has been in Babylon 9 years before Ezekiel got there. எசேக்கியேல் தீர்க்கதரிசி பாபிலோனுக்கு சிறையாக்கப்பட்டு கொண்டு போவதற்கு 9 ஆண்டுகளுக்கு முன்பாக பாபிலோனிய அரசனால் சிறையாக்கப்பட்டு கொண்டு போகப்பட்ட ஒரு யூத புருஷன் தான் தானியேல். Daniel's primary place of ministry was in the palace. தானியேல் செய்த ஊழியம் பிரதானமாக அரண்மனைகளிலே தான் இருந்தது. Daniel is serving Nebuchadnezzar the king and the successive kings after Nebuchadnezzar. நேபுகாத்நேச்சர் என்னும் பாபிலோனிய ராஜாவுக்கு பிரதம மந்திரியாய் பணிவிடை செய்தவன் தானியேல். அவனை பின்தொடர்ந்து வந்த இதர பாபிலோனிய அரசர்களுக்கும் இதரைய ராஜாங்களுக்கும் பிரதம மந்திரியாக சேவை செய்த ஒரு பெரிய நிலையில இருந்தவன் தான் தானியேல் எனும் தீர்க்கதரிசி. Daniel also serves the Persian king after the fall of Babylonian empire. பாபிலோனிய சாம்ராஜ்யம் விழுந்து போனதுக்கு பின்பாக வந்த மேதோ பெர்ஷிய சாம்ராஜ்யத்தில் அதனுடைய ராஜாக்களுக்கும் பிரதம மந்திரியாக இருந்து பணிவிடை செய்தவன் தானியேல் தீர்க்கதரிசியாகும். God has placed Ezekiel and Daniel in strategically in Babylon. பாபிலோனிய சாம்ராஜ்யத்தில் சிறையாக்கப்பட்ட போதிலும் கர்த்தர் தானியேலும் தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலையும் கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் அவளை வைத்திருந்தார். We don't know whether Ezekiel knew, I believe Ezekiel would have known Daniel in the palace, but I don't think Daniel would have known Ezekiel. நாம் வரலாற்று சம்பவங்களை பார்க்கும் பொழுது தானியேலை எசேக்கியேல் தீர்க்கதரிசி அறிந்திருக்கலாம். ஆனால் ஒருவேளை எசேக்கியேல் தீர்க்கதரிசி குறித்து தானியேலுக்கு அறிமுகம் இல்லாது இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். God has placed Ezekiel among the Jewish people to encourage them and exhort them and challenge them. கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை சிறையாக்கப்பட்ட பாபிலோனில் இருக்கிற யூத மக்கள் மத்தியில் அவனை ஊழியமுடி செய்யும்படி வைத்தார். அவளை உற்சாகப்படுத்தும்படியாக, உணர்த்தும்படியாக, அவளை வழி நடத்தும்படியான ஊழியங்களை, தீர்க்கதரிசன ஊழியங்களை செய்தவன் தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி. God has placed Daniel in the citadel of the king, where he is going to have influence among the pagan Gentile kings. தானியேல் தீர்க்கதரிசி பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் தலைநகரமாகிய பாபிலோனில் இருந்தான். அங்கே ஊழியங்களை செய்தான். ஆகையினால் அவனுடைய ஊழியம் செல்வாக்கு பெற்றதாக இருக்கிறது. பலதரப்பட்ட மக்களுக்கு அவனுடைய ஆலோசனைகள் நேரடியான தாக்கத்தை, விளைவை ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். So God is working in both places. இங்கே தானியேல் மற்றும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் வாயிலாக நாம் எதை அறிந்து கொள்கிறோம் என்றால், சிறையாக்கினவருடைய அரண்மனைக்குள்ளாக கர்த்தர் தானியேலை வைத்துக்கொண்டு தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறாராய், செயல்படுகிறாராய் இருக்கிறதை பார்க்கிறோம். Book of Daniel covers 70 years of their captivity. யூத மக்களுடைய சிறையிருப்பினுடைய 70 ஆண்டுகளை பின்புலமாக கொண்டு தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் எழுதப்பட்டுள்ளது. The Babylonian Empire, the dominant kingdom at the beginning
of the book of Daniel. தானியேல் புத்தகத்திலே தொடக்கத்தில் பார்க்கிறோம், இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம் உலகத்தை ஆளக்கூடிய ஒரு வல்லரசாக இருக்கிறது, அதிகாரம் நிறைந்ததாக இருக்கிறது, எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு ராஜ்யமாக வெளிப்படுகிறதை நாம் தானியேல் புத்தகத்தின் வாயிலாக அறிந்து கொள்கிறோம். At the end of the book, Persian will be the dominant kingdom. இந்த தானியேல் தீர்க்கதரிசன துவக்கத்தில் பாபிலோனிய சாம்ராஜ்யம் எவ்வளவு வல்லரசாக இருந்தது, எவ்வளவு செல்வாக்காக இருந்தது என்பதை பார்க்கிறோம். தானியேல் புத்தகத்தின் கடைசி அதிகாரங்களில் பார்க்கும் பொழுது அங்கே பாபிலோனிய சாம்ராஜ்யத்துக்கு பதிலாக அங்கே பெர்சிய சாம்ராஜ்யம் வலுப்பெற்று அதிகாரம் பெற்று இருப்பதை நாம் பார்க்கிறோம். Nebuchadnezzar is a Hebrew transliteration of Babylonian god of wisdom, meaning Nabu protects the crown. ராஜாவின் சிம்மாசனத்தையும் பாதுகாக்கிற தெய்வம் எனும் அர்த்தம் கொள்ளும் பாபிலோனிய தெய்வத்தினுடைய அந்த பெயரினுடைய எபிரேய வார்த்தை தான் நெபுகாத்நேசார் என்னும் பெயரோடு கூட இந்த மன்னன் அழைக்கப்படுகிறான். Daniel wrote the book while he was in captivity in Babylon 536 BC. தானியேல் புத்தகமானது சிறையிருப்பில் இருக்கும் பொழுது கிமு 586 சிறையாக்கப்பட்ட அந்த நிலையிலிருந்து எழுதப்பட்ட புத்தகமாகும். The authorship is attributed to Daniel because he says in 9 places, I Daniel. இந்த தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை தானியேல் தான் எழுதியிருக்கக்கூடும். ஏறத்தாழ 9 இடங்களில் தானியேலாகிய நான் என்று சொல்லி இதை எழுதி ஆக்கியோன் பெயரை சொல்லி தம்மை குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். Jesus also mentions about Daniel in Matthew chapter 24 and verse 15. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் மேற்கோள் காட்டியிருப்பதை பார்க்கிறோம். Book of Daniel has a strong prophetic content. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் தெளிவாக தேவனுடைய வெளிப்பாடுகளை தீர்க்கமாக கடைசி காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய சம்பவங்களை எடுத்துரைக்கிறதா இருக்கிறது. We see here that Daniel has a tremendous courage and a tremendous conviction. தெளிவான உறுதியும் தைரியத்தையும் உடையவனாக தானியேலும் அவனுடைய வார்த்தைகள் தீர்க்க தரிசன வெளிப்பாடுகளும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Daniel was a man of principle. தெளிவான வாழ்வியல் நோக்கங்களை குறிக்கோள்களை உடைய மனிதனாக தானியேல் இருந்தான். Daniel has values in his life. தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமான மதிப்பீடுகளை கொண்டவனாக இருந்தான். Daniel displayed his faith in God. தேவனை முழுமையாக சார்ந்தவனாய் இருக்கிறான். தன் விசுவாசத்தை எக்காலத்திலும் விட்டு கொடுக்காதபடிக்கு தேவனை உறுதியாக பற்றி கொண்டவனாக இருந்ததை பார்க்க முடிகிறது. We also see that he was loyal and true to God in difficult situations. கடினமான நெருக்கடியான காலகட்டங்களிலும் தேவனை உறுதியாக பற்றி கொண்டு அவரை முழுமையுமாக சார்ந்து வாழ்ந்த ஒரு மனிதனாக தானியேல் இருந்தான். It is remarkable when you look at this story, he was probably deported at the age of 15. தானியேலுடைய வாழ்க்கையினுடைய பின்னணிகளை சம்பவங்களை பார்க்கும் பொழுது பிரமிக்கத்தக்க அதிசயமான காரியங்கள் அவன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு இளம் வாலிபனாக 15 வயது நிரம்பிய ஒரு வாலிபனாக அவன் எருசலேமிலிருந்து பாபிலோனிய அரசனாகிய நேபுகாத்நேச்சரால் நாடு கடத்தப்பட்டவனாக அவன் இருந்ததை அறிய முடிகிறது. He was taken as a captive to Babylon. அவன் பாபிலோனிய அரசனால் அடிமையாக எடுத்து செல்லப்பட்டான். He is separated from his country, his family, his language, his lifestyle, and he is thrust into a foreign pagan culture. அவன் தன்னுடைய இனத்திலிருந்து, தன்னுடைய குடும்பத்திலிருந்து, தன்னுடைய மொழியிலிருந்து, தன்னுடைய பழக்க வழக்கத்திலிருந்து, தன்னுடைய தெய்வ நம்பிக்கையிலிருந்து, தன்னுடைய கலாச்சாரத்திலிருந்து, தன்னுடைய உணவு மற்றும் இதர காரியங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு ஒரு அந்நிய கலாச்சாரத்தில் தெய்வமற்ற ஒரு கலாச்சாரத்துக்குள்ளாக ஒரு புறஜாதி மார்க்கத்துக்கு சூழ்நிலைக்குள்ளாக அவன் கடத்தப்பட்டு அங்கே வாழக்கூடிய நிலையை பார்க்கிறோம். People speaking different language and different gods. அநேக மொழிகளையும் அநேக தெய்வ நம்பிக்கைகளும் உடைய பலதரப்பட்ட மக்கள் வாழக்கூடிய சமுதாயத்துக்குள்ளாக அவன் கடத்தி செல்லப்படுகிறதை பார்க்கிறோம். Babylonians wanted their exiles to be absorbed into their culture, in their values, their mindset, their language,
and their false gods. பாபிலோனிய மக்களிடத்தில் விதமான ஒரு பழக்கம் இருக்கிறது. தங்களுடைய நாடுகளுக்கு கொண்டு வரக்கூடிய மக்கள் தங்களுடைய கலாச்சாரத்தை, மதிப்பீடுகளை, வாழ்வியல் முறைகளை, மொழிகளை, தாங்கள் வணங்கக்கூடிய தெய்வ நம்பிக்கையை அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்களிடத்தில் அதை சொல்லுவதையும் அவைகளுக்குள்ளாக உருவாக்குதலையும் அப்படி அவைகளை ஏற்றுக்கொண்டவர்களை அவர்கள் பயன்படுத்துவதையும் நாம் பார்க்க முடிகிறது. But you see, Daniel resolved not to bend in the direction. ஆனால் தானியேலோ வென்றால் தன்னை கரைப்படுத்தாதபடிக்கு, தன்னை இதர கலாச்சாரங்கள் பழக்க வழக்கங்களினால் தன்னை ஆள்படுத்தாதபடிக்கு அவன் தெளிவாக கர்த்தரை மாத்திரம் பிரியப்படுத்துகிறாய் இருக்கிறதை, அந்த உறுதியை, தீர்மானத்தை அவன் வாழ்க்கையில பார்க்க முடிகிறது. This book of Daniel is timeless and it has a lot of things we can learn from that. காலத்தை கடந்து எல்லா காலங்களிலும் பயன்படக்கூடிய அநேக வாழ்வியல் சத்தியங்களை, அநேக தேவனுடைய தெளிவான தீர்மானங்களை, திட்டங்களை வெளிப்படுத்துகிற ஒன்றாய் இருக்கிறது. Every one of us will be confronted by pressing temptations to become like the culture around us. நாம் வாழக்கூடிய சூழ்நிலையில நம்மை அழுத்தக்கூடிய, நம்மை நிர்பந்தப்படுத்தக்கூடிய, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள், மதிப்பீடுகள், வாழ்வியல் முறைகளுக்கு உள்ளாகி அவைகளை பின்பற்றக்கூடிய ஒரு நிர்பந்தம் எல்லா காலகட்டத்திலும் எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படுகிற ஒன்றாய் இருக்கிறதை நாம் உணர முடியும். The question is, do we belong to the Lord or do we belong to the world? ஆகையினால் நம்மிடத்தில் கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், நாம் பலதரப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோமா, கர்த்தரை சார்ந்தவர்களாக இருக்கிறோமா, அல்லது உலகத்தோடு கூட ஒத்து உலகத்தின் கலாச்சாரங்களை தழுவி பின்பற்றுவர்களாக இருக்கிறோமா? To whom will we be most loyal and who really molds us and defines us? நம்மிடத்தில் கேட்கப்பட வேண்டிய கேள்வி, நாம் ஆண்டவருக்குரியவளாக இருக்கிறோமா அல்லது உலகத்துக்கு ஒத்தவளாக, உலகத்தின் வேஷத்தை தரிக்கிறவளாக இருக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே கேட்க வேண்டும். Would it be the Lord or would it be the world? நாம் யாருக்கு உண்மையாகவே உரியவர்களாக இருக்கிறோமா, யாருடைய மதிப்பீடுகளை, யாருடைய வாழ்வியல் முறைகளை தழுவி காணப்படுகிறோம்? உலகம் நம்மை உருவாக்குகிறதா அல்லது ஆண்டவரும் அவருடைய கருத்துக்களும் அவருடைய சத்தியமும் நம்மை உருவாக்குகிறதா என்று சொல்லி நம்மை நாமே யோசிக்க வேண்டும், கேட்டிட வேண்டும். Daniel's conviction to honor and please God always outweighed his temptation to fear and please man. தேவனை பற்றி கொள்ள வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், தேவனை உண்மையாய் சேவிக்க வேண்டும் என்கிற அந்த நிச்சயம், அந்த மன உறுதி தானியேல் எல்லா சூழ்நிலைகள், எதிர்ப்பான, சவாலான, நெருக்கடியான, தன்னை வீழ்த்தக்கூடிய சூழ்நிலைகளை மேற்கொண்டு கர்த்தரை அவன் உறுதியாய் பற்றி கொள்கிறதை நீங்களும் நானும் பார்க்க முடிகிறது. He was a God pleaser, not man pleaser. ஏற்கனவே வலியுறுத்தி சொன்ன வண்ணமாக தானியேல் கர்த்தரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தானே ஒழிய மனிதரை பிரியப்படுத்துகிறவனாக அல்ல. He lived for the glory of God from the very young age. தன்னுடைய இளம் பிராயம் தொடங்கி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கு மகிமை கொண்டு வருகிறவனாக, கர்த்தரை உயர்த்துகிறவனாகவே தானியேல் வாழ்ந்ததை பார்க்கிறோம். All of us want to fit in. All of us want to be accepted. All of us want to find approval in the sight of the world around us. நம்மை சூழ இருக்கக்கூடிய சமுதாயத்தால், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களால் நாம் மதிப்பை, மரியாதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். அவளுக்கு ஏற்ற வண்ணமாக செயல்படுகிறது, அவளுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறது. உலகத்தினுடைய வழிபாடுகள், முறைமைகள், உலகத்தினுடைய லட்சியங்கள், நோக்கங்கள், வாழ்வியல் முறைகளை தழுவி இருந்தால் உலகம் நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அவைகளை பல நேரங்களிலே பின்பற்றுவதாக நீங்களும் நானும் காணப்படுகிறோம். It is a dangerous thing. இது மிகவும் அபாயகரமான ஒரு பழக்க வழக்கமாய் இருக்கிறது. Say, when Christ followers talk like the world and live like the world, பரிதாபமான காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவை பின்பற்றுகிற என்று சொல்லுகிறவர்கள் கூட இந்த உலகத்தினுடைய வழிபாடுகளை, பழக்க வழக்கங்களை தழுவி பேசுகிறவர்களாக, செயல்படுகிறவராக காணப்படுகிற ஒரு அவல நிலையை பார்க்க முடிகிறது. doing everything the world does, it is tactics of the enemy to render us ineffective and irrelevant to God's kingdom.
தேவனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் உரியவர்களாக அதற்கேற்ற வண்ணமாக அவரை பிரியப்படுத்தவர்களாக ஜனமாக இல்லாதபடி இருக்கக்கூடிய வகையில் காணப்படக்கூடிய பிசாசின் தந்திரமாக இது இருக்கிறது. அவன் தேவனை விட்டு நம்மை வழிவிலக செய்யும்படியாக இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம், இந்த உலகத்துக்கு பிரியமான காரியங்களை செய்து தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க தடை செய்கிறான். தேவனுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக செயல்பட இவ்விதமாக நடக்க செய்கிறவனாய் இருக்கிறான். God is always calling men, women and young people to stand out for what is true, honorable, those things that will bring praise and glory to God. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் உண்மைக்கு, சத்தியத்திற்கு, புகழ்ச்சிக்கு, கீர்த்திக்கு, தேவனுக்கு மகிமை கொண்டு வரக்கூடிய காரியங்களை அவர்கள் பற்றி கொண்டு அவைகளில் நிலைத்திருக்க, அவைகளை சாட்சியாக இருக்க ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். Daniel is a wonderful example for us. தானியேல் நமக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு பரிசுத்தத்தின் அடையாளமாக, மாதிரியாக இருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். Am I going to be a person of principles like Daniel? தானியேலை போன்ற தேவனுக்கு பிரியமான வாழ்வியல் முறைகளை, பழக்க வழக்கங்களை, கொள்கைகளை, மன உறுதியை கொண்டவனாக நான் இருக்க போகிறேனா என்று நம்மை நாமே கேட்டிட வேண்டும். My values intact, my faith in God intact, and my loyalty to God intact. நீங்களும் நானும் நம்மிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி என்றால், தேவனை நான் உறுதியாக பற்றி கொள்கிறேனா? தேவன் மீது இருக்கிற விசுவாசம் உறுதியாக இருக்கிறதா? தேவனுக்கு உண்மையுள்ளவனாக இருக்கிறனா? தேவன் விரும்பக்கூடிய மதிப்பீடுகளை கொண்டவனாக இருக்கிறனா என்று நம்மை நாமே கேட்டிட வேண்டும். And am I going to be a person continue to please God? தேவனை மாத்திரம் என் வாழ்க்கையில முழுவதும் தொடர்ச்சியாக பிரியப்படுத்துகிறவனாக நான் இருக்கிறேனா என்று சொல்லி யோசித்திட வேண்டும். Daniel was in Babylon the rest of his life. பாபிலோன் பட்டணத்தில் தான் தன்னுடைய எஞ்சிய வாழ்க்கை முழுவதும் தானியேல் செலவழித்ததை வேதம் சொல்லுகிறது. Daniel lived in Babylon, but Babylon did not live in him. தானியேல் பாபிலோன் பட்டணத்தில் வசித்தான், வாழ்ந்தான். ஆனால் பாபிலோன் தன்னை ஆக்கிரமிக்க, பாபிலோனுடைய வழிபாடுகள், எண்ணங்கள், சித்தாந்தங்கள், வழிமுறைகள் அவனுடைய வாழ்க்கையில செயல்பட விடாதபடிக்கு கர்த்தரை பிரியப்படுத்தக்கூடிய மனிதனாகவே தானியேல் வாழ்ந்ததை பார்க்கிறோம். When the book starts, he's 15 years old. When the book ends, he's 85 years old. தானியேல் புத்தகம் எழுதப்படும் பொழுது அதனுடைய முதல் அதிகாரங்களிலே அவனுக்கு ஏறத்தாழ 15 வயது என்று பார்க்கிறோம். அந்த புத்தகத்தினுடைய முடிவில் அவனுக்கு 85 வயது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Not once does it expose that he compromised. இவ்வளவு நீண்ட வாழ்க்கை தானியேல் வாழ்ந்ததை எடுத்துரைத்த வேதாகமும் எந்த நிலையிலும், எந்த காலகட்டத்திலும் தன் வாழ்க்கையை உலகத்தோடு கூட அவன் சமரசம் செய்யவில்லை, உலகத்தின் வழிபாடுகளுக்கு ஏற்றவனாக வாழவில்லை, தன் விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருந்ததையே வேதாகமும் எடுத்துரைக்கிறது. He was faithful to God as a teenager, and also he was faithful as a senior adult. ஒரு இளம் வாலிபனாக கர்த்தருக்கு பிரியமானவனாக இருந்தான். அதே நிலை உன் வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வயது நிரம்பிய முதிர்ந்த ஒரு மனிதனாகவே அவன் வாழ்ந்து முடிந்ததை பார்க்கிறோம். He was faithful to God during every season of his life. தன் வாழ்க்கையினுடைய எல்லா காலகட்டங்களிலும், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை பிரியப்படுத்தும் ஒரு வாழ்வை கொண்டவனாக தானியேல் இருந்தான். We're going to briefly look at what sort of tactics the Babylonians employed on the Jewish exiles, sort of the hard time they gave them. பாபிலோனியரால் சிறையாக்கப்பட்ட மக்கள், குறிப்பாக யூத மக்கள், பாபிலோனிய பழக்க வழக்கங்களை பின்பற்ற பாபிலோனியர் தந்திரமான முறைகளை கையாண்டதை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். அவர்கள் எவ்விதமாக அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள் தங்களுக்குரியவர்களாக, தங்களை போன்று தெய்வ நம்பிக்கை பழக்க வழக்கங்கள் உடையவர்களாக இருக்க அவர்கள் எவ்விதமான வழிமுறைகளை கையாண்டார்கள், எவ்விதமாக சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ, தானியேல் போன்றவர்களை எவ்விதமாக நிர்பந்தப்படுத்தினார்கள் என்கிறதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். One of the tactics they used was isolation. அவர்கள் பயன்படுத்திய மிக முக்கியமான தந்திரமான வழிமுறை என்றால், அவர்கள் ஒரே கூட்டமாக வாழாதபடிக்கு ஒவ்வொருவரையும் பிரித்து சூழ்ச்சி செய்து தனிமைப்படுத்தக்கூடிய நிலையை பார்க்கிறோம்.
What they did here was, they took them away from their country, family, the culture, the language, and even the worship of your God. இங்கே நாம் தானியேல் புத்தகத்தில் பார்க்கிறோம் என்றால் இவ்விதமான இளைஞர்களை சிறைப்படுத்தி அவருடைய தேசங்களிலிருந்து அவருடைய மொழி, பழக்க வழக்கம், கலாச்சாரம், அவருடைய இனம், அவருடைய தெய்வ நம்பிக்கை, அவருடைய ஆராதனை முறைகளிலிருந்து அவர்களை தனிமைப்படுத்தி அவர்களை பிரித்து ஆளக்கூடிய, அவர்களை தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு தந்திர முறைகளை அவர்கள் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். You are isolated from everything familiar to you. ஒருவேளை நீங்களும் நானும் நமக்கு பரிச்சயமான யாவைகளிலிருந்து நாம் தனிமைப்படுத்தப்படுகிறோம், அப்புறப்படுத்தப்படுகிறோம், வேறுபடுத்தப்படுகிறோம் என்ற சூழ்நிலை இருக்கும் என்றால், they will separate you from your support structure. நாம் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புகளிலிருந்து நம்மை அப்புறப்படுத்தக்கூடிய, தனிமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கும் என்றால், the isolation weakens you and you become more malleable. அவ்விதமான தனிமைப்படுத்துதல் நம்மை சோர்வடைய செய்யும், நம்மை பலனற்றவர்களாக ஆக்கும், நாம் வலுவிழந்து உலகத்துக்கு ஒத்த சமரசம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் நாம் தள்ளப்படுவோம். So they can shape you into their mold. அவ்விதமாக காணப்படும் பொழுது உலகம் விரும்புகிற வண்ணமாக, சூழ்நிலை விரும்புகிற வண்ணமாக நாம் உருவாக்கப்பட முடியும். Daniel was just 15. He was true to God, and you will see he never compromised. தாவீது இளம் பிராயத்தில் கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டு அவரே விசுவாசித்து அவரே சார்ந்திருந்தான். அதே நிலை அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி வரைந்தும் இருக்கிறதை பார்க்கிறோம். உலகத்தோடு கூட ஒத்து போகவில்லை, காரியங்களோடு கூட சூழ்நிலை சமரசம் செய்யவில்லை. கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டவனாகவே தன் வாழ்நாள் பரியந்தமும் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறவனாகவே இருந்தான், மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருக்கவில்லை. Somebody must have laid a strong godly foundation in his life, maybe his mom or dad or grandparents. தேவனை உறுதியாக பற்றி கொண்ட தானியேலுடைய வாழ்க்கையில் இந்த வாழ்வியல் முறையை அவனுடைய பெற்றோரோ, அவனுடைய தகப்பனோ, தாயோ, அல்லது அவனுடைய குடும்பத்தை சார்ந்த பாட்டியோ, தாத்தாவிடத்திலிருந்து அவன் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவரை தன் வாழ்நாள் முழுவதும் பிரியப்படுத்துகிறவனாக வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். You see, he had unwavering integrity. தன் வாழ்க்கையில எந்த விதமான சலசலப்புக்கும், எந்த விதமான மாறுபாடுக்கும் இடம் கொடாதபடிக்கு உறுதியாய் கர்த்தரை பற்றி கொண்ட ஒரு உண்மையான உத்தமமான ஜீவியத்தை நாம் பார்க்கிறோம். The world we live in, the world system and the culture is not going to help you to read the Bible. நாம் வாழக்கூடிய இந்த உலகமோ, இந்த உலகத்தினுடைய பழக்க வழக்கங்களோ, மதிப்பீடுகளோ, கலாச்சாரமோ, வாழ்வியல் முறையோ, இவைகளுடைய தொழில்நுட்பங்களோ கர்த்தரை பிரியப்படுத்த நமக்கு இடம் கொடுப்பதில்லை. வேதத்தின்படியாக வாழ, வேதத்தை பின்பற்றி ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பரிசுத்தமான ஜீவியம் வாழ்வதற்கு எதிராக, முரணாக இந்த உலகத்தினுடைய காரியங்கள், பழக்க வழக்கங்கள் இருப்பதை பார்க்கிறோம். Help you to pray, help you to go to church. இந்த உலகம் கர்த்தரை நோக்கி நான் ஜெபிக்க போகிறேன், தேவனுடைய சமூகத்துக்கு, ஆலயத்துக்கு கடந்து போகிறேன் என்று சொல்லி சொல்லக்கூடிய காரியங்களை விரும்பாது, ஏற்றுக்கொள்ளாது, அவைகளுக்கு எதிராக முரணான ஒரு நம்பிக்கைகளை கொண்டதாக இந்த உலகம் காணப்படுகிறதை பார்க்க முடிகிறது. The world system will assault your faith. இந்த உலகத்தினுடைய வாழ்வியல் முறைகள், பழக்க வழக்கங்கள் நம்முடைய விசுவாசத்துக்கு எதிராக இருக்கும், நம்முடைய விசுவாசத்தை குலைக்கக்கூடிய ஒன்றாகவும் காணப்படலாம். This is what happened to Daniel, Hananiah, Mishael and Azariah, where they left their homeland and they've taken as exiles, totally isolated. இவ்விதமான ஒரு சூழ்நிலை தான், இவ்விதமான ஒரு நிலைப்பாடு தான் இங்கே தானியேலுக்கும் அவனை சார்ந்த அனனியா, மிஷாவேல், அஸ்ரியா என்னும் யூத இளைஞர்களுக்கு ஏற்பட்டது. சொந்த குடும்பத்தை விட்டு, இனத்தை விட்டு, மொழியை விட்டு, கலாச்சாரத்தை விட்டு, தெய்வ நம்பிக்கை விட்டு தனிமைப்படுத்தப்பட்டு மற்ற மதிப்பீடுகளை, மற்ற வாழ்வியல் முறைகளை, மற்ற பழக்க வழக்கங்களை, அந்நிய வழிபாடுகளை அவர்கள் தழுவக்கூடிய ஒரு நிர்பந்தமான காலகட்டத்தில் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை விட்டுவிடவில்லை என்பதை பார்க்க முடிகிறது. The second tactic employed was indoctrination.
பாபிலோனியர்கள் இவ்விதமாக சிறையாக்கப்பட்ட அடிமையாக கொண்டு வரப்பட்ட மக்களை தங்களுக்கு உரியவர்களாக தங்கள் வயப்படுத்த அவர்கள் பின்பற்றுகிற இரண்டாவது தந்திரமான வழிமுறை என்றால் அவர்கள் அவருடைய கருத்துக்களை, அவருடைய சித்தாந்தங்களை, அவருடைய யோசனைகளை மற்றவர்களுக்கு கற்பிக்கிறவர்களாக, புகுத்துகிறவர்களாக காணப்பட்டார்கள். In chapter 1 and verse 4 we see they help them learn the Babylonian culture and tongue of the Chaldeans. 4ஆம் வசனத்தில் விதமாக பார்க்கிறோம், இவ்விதமாக சிறையாக்கப்பட்ட அடிமையாக கொண்டு வரப்பட்ட அவர்களுக்கு கல்தேரின் எழுத்தையும் மொழியையும் கற்றுக் கொடுக்கவும் அரசன் தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பனாவுக்கு கட்டளையிட்டதை பார்க்கிறோம். The reason King Nebuchadnezzar wanted them to have a Babylonian mindset. ஏன் இவ்விதமான காரியங்கள் கற்பிக்கப்பட்டுகிறது? இந்த அடிமைத்தனத்தில் சிறையாக்கப்பட்ட மக்கள் அவர்கள் கல்தேயராக சிந்திக்க, பாபிலோனியர்களாக வாழ, அவ்விதமான வாழ்க்கை முறை தழுவி அவர்கள் முழுமையாக காணப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட தான் இவைகள் கற்பிக்கப்பட்டது, இவைகள் புகுத்தப்பட்டது, இவைகள் திணிக்கப்பட்டதை பார்க்கிறோம். They used education for indoctrination. கல்வி முறைகளை பயன்படுத்தி முறையாக இவ்விதமான திணிப்புகள் காணப்பட்டதை பார்க்கிறோம். The same thing happening today when you look at internet and the technology these days. It's, they make you believe what they want you to believe. இவ்விதமான நிலைப்பாடுகள் தான் இன்றைய காலகட்டத்திலும் காணப்படுகிறது. அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியினால் நாம் பார்க்கக்கூடிய அநேக காரியங்கள், தொழில்நுட்பங்கள், இணையத்தில் காணப்படக்கூடியவைகள், அவைகள் என்னத்தை விரும்புகிறதோ, என்னத்தை செயல்படுத்த நினைக்கிறதோ அவைகளை நாம் தழுவிக்கொள்ள வேண்டும், பின்பற்ற வேண்டும், அவைகளை சார்ந்து காணப்படுகிறோம் என்கிற அழுத்தம் காணப்படுகிறதை பார்க்கிறோம். So we have to be careful what you look at and what you learn from through the media and the internet. நம்மை சூழ இருக்கக்கூடிய காரியங்கள், குறிப்பாக இந்த இணையத்தின் வாயிலாக, இந்த தொழில்நுட்பத்தின் வாயிலாக, இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களின் வாயிலாக, இந்த மீடியாவின் வாயிலாக எவைகளை கவனிக்கிறோம், எவைகளை பார்க்கிறோம், எவைகளை பின்பற்றுகிறோம், அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா, அவைகளை தழுவி அவைகள் சொல்லக்கூடியவைகளை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை நாமே நிதானித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். We have to look at these things with biblical mindset. நம்மை சூழ இருக்கக்கூடிய காரியங்களை வேதாகம கண்ணோட்டத்தோடு கூட, வேதாகமம் வலியுறுத்தக்கூடிய ஒரு நோக்கத்தோடு கூட, பார்வையோடு கூட கவனிக்க அழைக்கப்படுகிறோம். Somebody said, if you tell a lie big enough and keep repeating it, people will come to believe the lie. இவ்விதமாக உலக மனிதர்கள் இவ்விதமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். ஒரு பொய்யை பிரம்மாண்டமாக சொல்லி, அவைகளை திரும்ப திரும்ப சொல்லி, அவைகளை வலியுறுத்தி சொல்லும் பொழுது மக்கள் அதை உண்மையாகவே இருக்கும் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்கிற நடைமுறை பார்க்கிறோம். Today loud voices are drowning out the truth we believe in. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்றால், மெய்யான சத்தியத்தை விட்டுவிட்டு அவைகளை மறந்து பொய்யை பின்பற்றக்கூடிய ஒரு வழக்கத்தை, ஒரு பழக்கத்தை நம்முடைய காலங்களிலே நாம் பார்க்கிறோம். The third tactics they used was they altered their identity, what you can call identity alteration. மூன்றாவதாக பாபிலோனியர் அல்லது கல்தேயர் அவளை பின்பற்றின அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள் தங்களுக்குரியவர்களாக வாழ நினைக்க செயல்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் பின்பற்றின மூன்றாவது யுக்தி என்றால் அவருடைய அடையாளங்களை மாற்றினார்கள். அவருடைய அடையாளத்தை, at the time of their birth, these 4 Hebrew young men were given names that reflected the confidence they had in their God. இந்த 4 யூத புருஷர்களும் அவர்கள் பிறந்த பொழுது அவருடைய தெய்வ நம்பிக்கைக்கு அடையாளமாக, அவருடைய விசுவாசத்திற்கு அடையாளமாக, ஆண்டவரை பற்றிக்கொள்வதற்கு அடையாளமாக அவ்விதமான பெயர்கள் அவளுக்கு சூட்டப்பட்டதை வேதத்தில் பார்க்கிறோம். Daniel means the Lord is my judge. தானியேல் என்கிற அந்த பொருளுக்கு என்ன அர்த்தம் என்றால், கர்த்தர் நியாயாதிபதியாய் இருக்கிறார் என்பது. Hananiah, the gift
of the Lord. அனனியா என்னும் பெயருக்கு என்ன பொருள் என்றால் கர்த்தர் என் பரிசாக வெகுமதியாக இருக்கிறார் என்று அர்த்தமாம். Mishael means who is what God is, or who is like God. மிஷாவேல் என்கிற அந்த பெயருக்கு பொருள் என்னவென்றால் நம் கர்த்தருக்கு தேவனுக்கு ஒப்பானவர் யார், அவரை போல யார் என்று பொருள்படும். Azariah means the Lord helps. அசரியா என்னும் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார் என்பது. Babylonians, they gave them new names. இந்த பாபிலோனியர்கள் முதலாவதாக அவர்களுக்கான இயல்பான பெயரை அடையாளத்தை மாற்றும்படியாக புதிய பெயர்களை, புதிய நாமங்களை, புதிய அர்த்தம் கொண்ட அடையாளத்தை அவர்களுக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். For Daniel, they gave Belteshazzar, which means may Bel protect my life. தானியேலுக்கு அவர்கள் பெல்தேஷாத்சார் என்னும் பெயர் வைக்கிறார்கள். இதனுடைய பொருள் என்னவென்றால் பெல் என்கிற பாபிலோனிய தெய்வம் என்னை காப்பாற்றட்டும், என்னை வழி நடத்தட்டும் என்று அர்த்தமாம். Bel was a Babylonian god. பெல் என்று அந்த பெயரிடப்பட்ட பெல் என்கிற பெயர் பாபிலோனிய தெய்வத்தை குறிப்பதாய் இருக்கிறது. And they gave to Hananiah Shadrach, which means the command of Aku, the moon god. அனனியாவுக்கு சாத்ராக் என்று பெயரிடுகிறார்கள். சாத்ராக் என்ற பெயருடைய பொருள் என்னவென்றால் அவர்கள் வணங்கின சந்திர கடவுள் அவருக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்று அர்த்தமாம். The Mishael, they came Meshach, who is as Aku. மிஷாவேல் என்னும் எபிரேய புருஷனுக்கு மேஷாக் என்று பெயரிடுகிறார்கள். அது அவருடைய தெய்வமாகிய ஒருவரை குறிப்பிட்டு அவருக்கு ஒப்பானவர் யார் என்று பொருள்படக்கூடிய ஒரு பெயரை வைத்தார்கள். To Azariah they gave Abednego, meaning servant of Nebo, the god of science and literature. அசிரியாவுக்கு ஆபேத்நேகோ என்று பெயரிட்டார்கள். இந்த ஆபேத்நேகோ எதை குறிப்பிடுவதால் நேபு என்னும் என்ற பெயரில் அறியப்பட்ட பாபிலோனிய தெய்வம் கல்விக்கும் ஞானத்திற்கும் அடையாளமாக அவர்கள் அந்த தெய்வத்தை கும்பிடுவார்கள். அந்த தெய்வத்தினுடைய பெயரைத்தான் இந்த அசிரியாவுக்கு அவர்கள் ஆபேத்நேகோ என்று பெயரிடுகிறதை பார்க்கிறோம். So another way they changed their identity was they made them eunuchs. அவருடைய அடையாளத்தை மாற்றும்படியாக பாபிலோனியர் கல்தேயரை பின்பற்றக்கூடிய இன்னொரு முறை என்னவென்றால் அவர்கள் ஆண்மையை இழக்க செய்தார்கள். As they were assigned to work, serve in the king's court. அவ்விதமாக ஆண்மையற்றவர்களாக பாலினத்தை இழந்ததினால் அவர்கள் முழுமையாக ராஜாவுக்கும் அரண்மனையிலும் அவர்கள் பணி செய்வர்களாக தங்கள் வாழ்நாள் பரியந்தமும் காணப்படத்தக்கவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். Can you imagine what sort of identity upheaval they went through? எவ்விதமான அடையாள மாற்றங்கள், எவ்விதமான நிர்பந்தங்கள், எவ்விதமாக உலகத்துக்கு உரியவர்களாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இந்த எபிரேய புருஷர்கள் கடந்து வந்ததை நீங்களும் நானும் நினைவு கூர்ந்திட வேண்டும். Where is your identity? நம்மை பார்த்து நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்விவென்றால் நம்முடைய அடையாளம் என்ன, எவ்விதமாக நீங்களும் நானும் இருக்கிறோம். Some people have their identity in their titles, position, job, rank, success or trophy. சிலருக்கு தங்களுடைய அடையாளமாக அவர்கள் பெற்ற கல்வி, சமுதாயத்தில் அடைந்த அந்தஸ்து, சமுதாயத்தால் கொடுக்கப்படுகிற பெயர், புகழ், பதவிகள், ஸ்தானங்கள், அவர்கள் அடைந்த வெற்றிகள், இவைகளை அடையாளமாக கொள்ளுகிறார்கள். All of this will change. இவ்விதமாக உலகத்தால் சமுதாயத்தால் கொடுக்கப்படுகிற அடையாளங்கள் என்றைக்கும் நிலையாக இருப்பதில்லை. அவைகள் கால மாற்றத்தினால் மாறுதல் அடையக்கூடிய நிலை காணப்படலாம். We have to have our identity in the Lord. தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த உலகம் கொடுக்கக்கூடிய அடையாளங்களினால் நிரம்பி இருக்காதபடிக்கு கர்த்தருக்குள்ளான அடையாளத்தால் காணப்பட வேண்டும். We have to be rooted and grounded in God. நாம் தேவனுக்குள்ளாக நிலைத்து நிலை பெற்று உறுதியாக காணப்பட வேண்டும். May Daniel's example be a reminder to us. தானியேலுடைய வாழ்க்கை, அவனுடைய மாதிரியான ஜீவியம் நமக்கு நினைப்பூட்டுதலாக இருக்க, நமக்கு சவாலாக இருக்க கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. Throughout his life he had made a resolution to honor God. தானியேல் எவ்விதமாக தன் வாழ்க்கையில எடுத்த தீர்மானங்களின் வாயிலாக கர்த்தரை பிரியப்படுத்துகிறவனாக, மகிமைப்படுத்துகிறவனாக இருந்தான் என்பதை கவனிக்க போகிறோம். He was
he lived for God and he had faith and trust in his God. அவன் தேவனுக்காக வாழ்ந்தான், தேவனை உறுதியாக பற்றி கொண்டவனாக இருந்தான், தேவனை சார்ந்திருந்தான், தேவன் மீது மாத்திரமே அவனுடைய விசுவாசம் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். He was living in Babylon, but Babylon was not living in him. ஏற்கனவே சொல்லப்பட்ட வண்ணமாக பாபிலோன் தேசத்தில், பாபிலோன் பட்டணத்தில், பாபிலோனியர் மத்தியில் அவன் இருந்தாலும் பாபிலோனால் கரைப்படுத்தப்படாத, பாபிலோன் தன்னை ஆழ்த்தாதபடிக்கு, பாபிலோனுடைய வழிபாடுகளால் மேற்கொள்ளப்படாதபடிக்கு அவன் கர்த்தருக்குரியவனாக இருந்ததை பார்க்கிறோம். How about you and me? Is the world living in us? உங்களை குறித்து என்னை குறித்த சாட்சி எவ்விதமாய் இருக்கிறது? நாம் உலகத்தால் கரைப்பட்ட, உலகம் மேற்கொள்ளக்கூடிய உலகத்தினுடைய வழிபாடுகளை சிக்கிக்கொண்டு உலகத்தால் அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறோமா, அல்லது அவைகளை மேற்கொண்டு கர்த்தருக்குரியவர்களாக இருக்கிறோமா? The world wants us to compromise, but Jesus says, don't compromise. இந்த உலகத்துக்கும் சமுதாயத்துக்கும் சூழ்நிலைகளுக்கும் நாம் சமரசம் செய்து அவைகளுக்கு ஒத்து வாழ வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறது. ஆனால் ஆண்டவரோ இந்த உலகத்துக்குரியவர்களாக நாம் இல்லாதபடி இருக்க, உலகத்தோடு கூட சமரசம் செய்யாதபடி இருக்க, கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். Don't look at Jesus. Don't look at the world, but look to Jesus. உலகத்தை நோக்கி பார்த்து கவனிக்க நம்மளால் அழைக்கப்படவில்லை, மாறாக ஆண்டவர் இயேசுவே நோக்கி பார்த்து அவரையே பின்பற்ற நீங்களும் நானும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். Trust in the finished work of the cross of Calvary. He died for you and me on the cross of Calvary. You heard the message how Daniel, as a young man, he was so true to God. நாம் கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் செய்து முடித்த கிரியைகளை பற்றி கொண்டு அவைகளை சார்ந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அவருடைய பிள்ளையாக மாற்ற ஆண்டவர் விரும்புகிறவராக அழைக்கிறவராக இருக்கிறார். நாம் கேட்ட சத்தியத்தின்படியாக தானியேல் பாபிலோனில் இருந்தாலும் கரைப்படுத்தாத, கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தரை பற்றி கொண்ட ஒரு உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்தான். அதை போல வாழும்படியாக இந்த உலகத்தால் மேற்கொள்ளப்படாத, கர்த்தருக்கு பிரியமான, உலகத்தால் கரைப்படாத, கர்த்தரை பற்றி கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். And maybe you're listening the first time, you want to give your life to the Lord Jesus Christ. ஒருவேளை இந்த செய்தியை முதன்முறையாக இன்றைக்கு தான் கேட்கிறீர்கள். ஆண்டவரை குறித்த பரிசுத்தமான தானியேலின் வாழ்க்கை போன்ற வாழ வேண்டும் என்கிற இந்த சத்தியத்தினால் நீங்கள் தொடப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு மெய்யாகவே நீங்கள் அர்ப்பணிக்க விரும்புவீர்கள் என்றால், I want to lead you in a short prayer. நான் உங்களை ஜெபத்திற்குள்ளாக நடத்த விரும்புகிறேன். Please repeat after me. எனக்கு பின்பாக உணர்ந்து இந்த ஜெபத்தை பணிவாய் சொல்லும்படி கேட்கிறேன். Loving Heavenly Father, I come to you in the name of your Son Jesus. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அன்பான பரம தகப்பனே, I believe he came into this world, he died for my sins on the cross of Calvary. ஆண்டவரே, நீர் உம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி எனக்காக கல்வாரி சிலுவையில் மரிக்கும்படியாகவும் என் பாவத்தை சுமந்து என்னை மீட்டெடுக்கும்படியாகவும் நீர் உம்முடைய குமாரனை அனுப்பினீர் என்பதை முழுமையாய் விசுவாசிக்கிறேன். He rose again on the third day. எனக்காக அடிக்கப்பட்டு மரணமடைந்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்பதை நான் முழுமையாய் விசுவாசிக்கிறேன். I invite Lord Jesus into my life. Lord Jesus, come into my life. ஆண்டவராகிய இயேசுவை என் உள்ளத்தில் நான் வரவேற்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். அவருடைய சொந்த இரட்சகராக ஆண்டவராக இருக்கும்படி ஆண்டவரத்தில் நான் பணிவாய் வேண்டுகிறேன். ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையை ஆளுகை செய்வீராக, என் வாழ்க்கை பொறுப்பெடுப்பீராக என்று சொல்லி உம்மிடத்தில் வேண்டுகிறேன். Be my Lord and Savior in Jesus' name. Amen. இயேசுவின் நாமத்தினாலே நீர் என்னுடைய ஆண்டவராக இரட்சகராக இருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். Maybe there are people with needs and just want to pray for you. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு உங்களுக்குள்ளாக அநேக தேவைகள், எதிர்பார்ப்புகள், அங்கலாய்ப்புகளோடு கூட இந்த செய்தியை கவனித்திருப்பீர்கள். உங்களுக்காகவும் தேவ சமூகத்தில் நான் மன்றாடி ஜெபிக்க விரும்புகிறேன். And we looked at the example of Daniel. We want to be,
men and women like Daniel. தானியேலுடைய வாழ்க்கையின் சத்தியத்தை கேட்டு நீங்களும் அந்த தானியேலை போல ஆண்டவருக்கு பிரியமாக, பரிசுத்தமாக, வைராக்கியமாக, உண்மையாக இருக்க ஆசைப்படக்கூடிய நிலையில் இருக்கிற உங்களுக்காகவும் நான் ஜெபிக்க இருக்கிறேன். Lord, help us to be men and women and boys and girls of integrity, principle, biblical values and faith. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கக்கூடிய பிள்ளைகள் தானியேலை போல உமக்கு பிரியமான சகோதரனாக, சகோதரியாக, ஆண்டவரே மகனாக, மகளாக வாழ கர்த்ததாமே நீர் கிருபை செய்வீராக. தானியேல் இடத்துல காணப்பட்ட உண்மை, உத்தமம், ஆண்டவரே மன உறுதி, ஆண்டவரே விசுவாசம், கர்த்தரை பற்றியிருந்தல், கர்த்தரை பிரியமாய் நடத்தல், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருத்தல், உலகத்தோடு கூட சமரசம் செய்யாத வாழ்க்கை உடையவர்களாக இதை கேட்கக்கூடிய உடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். May our life bring glory to your name. எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வருவதாய் இருப்பதாக. Loving Heavenly Father, we pray at this moment there may be people with needs, oh Father. Whatever their need may be. Their need may be physical, to do with their health. It may be spiritual. It may be financial. Lord, whatever it may be. Lord, you are not limited by distance. I pray in the name of Jesus, in the mighty name of Jesus, Lord, meet their need and bless them. அன்பான பரலோக தகப்பனே, இந்த செய்தியை கேட்கக்கூடிய பிள்ளைகளோட வாழ்க்கையில் காணப்படக்கூடிய எல்லா தேவைகள், எல்லா நெருக்கங்கள், எல்லா இடர்பாடுகள், எல்லா இன்னல்களையும் அறிந்திருக்கிறீர். கர்த்ததாமே பரத்திலிருந்து அவளுக்கு ஒரு பூரண விடுதலையை, ஒரு பூரண சுகத்தை, ஒரு பூரண சமாதானத்தை கட்டளையிட்டு உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறாண்டவரே. சரீர சுகத்துக்காக வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு சரீர சுகத்தை கட்டளையிடுவீராக. பொருளாதாரத்தில் ஒரு விடுதலையை, ஆண்டவரே பொருளாதாரத்தில் ஒரு ஆண்டவரே கடனிலிருந்து ஆண்டவரே ஒரு விடுதலையை எதிர்பார்க்கிற மக்களுக்கு கர்த்தர் ஆண்டவரே பொருளாதார விடுதலை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே ஆவிக்குரிய நிலையில், ஆண்டவரே ஆன்மீக நிலையில் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை வேண்டி ஜெபிக்கக்கூடிய மக்களுக்கு கர்த்தர் அவ்விதமான ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக. எவ்விதமான தேவைகள், எவ்விதமான குழப்பங்கள், எவ்விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பரிபூர்ண விடுதலையை, ஒரு பரிபூர்ண சமாதானத்தை, ஒரு பரிபூரண சுகத்தை தந்து உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே இவைகளை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். In Jesus' name I pray. Amen. Thank you for watching. I'll be bringing some teaching from the book of Daniel the next few weeks. See you in the next program. God bless you. பின்வரக்கூடிய நாட்களில், பின்வரக்கூடிய நிகழ்ச்சிகளின் வாயிலாக தானியேல் புத்தகத்திலிருந்து இன்னும் அநேக சத்தியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். வெளிப்பாடுகளின் வாயிலாக நம்மை உணர்ந்து கொள்ள, தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்ள இருக்கக்கூடிய செய்திகளை வரக்கூடிய வாரங்களில் பார்க்க போகிறோம். கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைந்த உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.